மாசா இருந்துச்சு. அந்த முதல்ல எல்லாம் தூக்கி சொருகிட்டாரு, அவ்வளவுதான். கிடையாது மெயின் வில்லனே அவர்தான். மெயின் வில்லனே கார்த்திகா இல்ல. நம்ம வந்து எல்லாரும் பாருங்க, சூப்பரா இருக்கு. பிரசாத் சார் மியூசிக் எல்லாம் போட்டு மிரட்டிட்டாரு, பயங்கரமா இருக்கு. நிறைய ட்விஸ்ட்லாம் இருக்கு, நல்லா இருக்கு. வந்து எல்லாருமே பாருங்க. பிடிச்ச விஷயம்னா அண்ணனோட ஆக்டிங் தான் ப்ரோ. அவர் எப்போதுமே மிரட்டிட்டாரு. அவர் ஃபிட்னஸ்லாம் அப்பா சொல்லவே நான் பார்த்துட்டே இருக்கலாம் போல ப்ரோ. 2 வருஷத்துக்கு அப்புறம் வரோம் ஃபேன்ஸுக்குலாம் ரொம்ப பெரிய ஒரு கிஃப்ட் ப்ரோ அது. ப்ரோ அவர் வந்து ஒரு சீன் மிரட்டிட்டாரு ப்ரோ. பார்ட் 2 வேற இருக்குன்னு சொல்றாங்க. கண்டிப்பா நல்லா இருக்கு, எல்லாரும் வந்து பாருங்க. சூப்பரா இருக்கு ப்ரோ. அனிமேஷன் 3Dலாம் பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. ப்ரோ பிரசாத் மிரட்டிட்டாரு ப்ரோ. மியூசிக்லாம் வேற லெவல் சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் அதோட நிறைய ட்விஸ்ட்லாம் இருந்து நல்லா சூப்பரா இருந்துச்சு. எல்லாருமே வந்து பார்க்கலாம், நல்லா இருக்கு. வந்து கண்டிப்பா வருது ப்ரோ. 2 வருஷத்துக்கு அப்புறம் அண்ணன் பெரிய கம்பேக் இது. நல்லா சூப்பரா இருந்துச்சு படம். நடிப்பு, அரக்கன் நடிப்பு, என்னென்ன பட்டம் இருக்கோ அது எல்லாமே சூர்யாவுக்கு மட்டும்தான் பொருந்தும். அவ்வளோ சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஹோல் டீமுமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருக்கு படம் மொத்தமா. சிஜிமானே தெரில, அதான் மாஸ் சூப்பரா இருக்கு, பயங்கர மாசா இருக்கு படம். பிடிச்ச விஷயம் 6 பேக் சீன் ஒன்று வருதுண்ணா. தலைவர் ரொம்ப நாள் கழிச்சு அதே ஒரு அப்படியே பாக்குறதுக்கு அதே கத்தி தோண்டே போயிடுச்சு. அந்த மாதிரி கூஸ் பம்ஸா இருக்கு படம். அது கிளைமேக்ஸ் பார்த்துட்டு சொல்லுங்க. கார்த்திக் சொல்ல கிடையாது, மெயின் வில்லனே அவர்தான். அதெல்லாம் சொல்லுங்க. மெயின் வில்லனே கார்த்திகா இல்ல. நம்பாதீங்க, ஸ்பாயிலர் கிடையாது. ஸ்பாயிலர் தான பண்றோம். சிஜி வர்க்ல எப்படி இருந்துது? தரமா இருக்கு, குவாலிட்டியா இருக்கு. பார்த்தா பிஜிஎம்லாம் பயங்கரமா இருக்கு. டிஎஸ்பி ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் பயங்கரமா போட்டு. புரியல. சூப்பரா இருக்குது. துண்டு இந்த வாட்டி தவறல. கிளைமேக்ஸ் தான் படத்துல ரொம்ப ஒர்த்தாவே இருக்குது. எதிர்பாராத ட்விஸ்ட் இருக்குது. கார்த்தி இருக்காங்கன்னு தெரியும், ஆனா அதுலயே ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அதுதான் பயங்கர மாசா இருக்கு. சத்தியமா ஒர்த்து. படம் நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஸ்லோவா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் பயங்கரமா இருந்துச்சு. கிராஃபிக்ஸ், எடிட்டிங் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அந்த அவன் அந்த பையன் அப்பா பையனே கிடையாது அவருக்கு, ஆனா அந்த பாசம் கனெக்டிவிட்டிலாம் சூப்பரா இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டட். நல்லா தான் இருந்துச்சு. ஓகே ஓகே. வந்து இந்த டைரக்ஷன் பண்ணும்போது எல்லாரும் பயந்தாங்க. இப்போ படம் பார்த்து முடிச்ச பிறகு உங்களுக்கு எப்படி தோணுது? நானே பயந்தேன் சீரியஸா. படம் பார்க்கும்போது ஓகே தான். ஓகே, அந்த அந்த பயம் இல்ல, நல்லா இருக்கு, பார்க்கலாம். எடுத்திருக்காரு, பார்க்கலாம். சிஜி வர்க்ல எந்த குறை இல்லாம சூப்பரா இருக்கு. பிஜிஎம்லாம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன்? நல்லா இருக்கு. இது இன்ட்ரோல எப்படி இருந்துச்சு படத்துல? அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு இருக்கா இல்ல அதுக்கு மேல இருக்கா? அதுக்கு மேல தான் இருந்துச்சு எல்லாமே. ஓவரால் படம் என்ட்ரி, அவர் சூர்யாவோட என்ட்ரி எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. கொடுத்த காசுக்கு ஒர்த். செம்மையா எடுத்திருக்காங்க, எல்லாமே பக்காவா இருக்கு. அந்த சூர்யா கெட்டப்போட அந்த ஸ்டைலிஸ்ட் எல்லாம் பயங்கரமா இருக்கு. கங்குவாண்ணா என் ஹார்ட்ண்ணா. கங்குவா நல்லா இருக்குண்ணா. நல்லா 2 வருஷம் என் சூர்யா நான் பார்க்கல, இப்பதான் பார்த்துருக்கேன். நல்லா நடிச்சிருக்காரு. ஃபேமிலியோட வந்து பாருங்க, நல்லா இருக்கு படம். எல்லாமே நல்லா இருக்குண்ணா. ஒரு சீன் கூட அந்த போர் இல்லைண்ணா. எல்லாமே நல்லா இருக்கு, பக்கவா இருக்கு. ரெண்டுமே நல்லா இருக்குண்ணா. அப்படியே போரே அடிக்காது, நல்லா விறுவிறுப்பா போயினே இருக்கும். எல்லாமே நல்லா பக்கவா இருக்கு, எல்லாம் சூப்பரா இருக்குண்ணா. எல்லாம் நல்லா ஒரு எடுத்த படத்துல இதான் பெஸ்ட். நல்லா போய் எடுத்துருக்காரு. ரெண்டுமே நல்லா இருக்குண்ணா. ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் அதோட பயங்கரமா இருக்கு. படம் மாசா இருந்துச்சு. அது எல்லாமே நல்லா தானே இருந்துச்சு. பிடிச்ச விஷயம் தனியா எதுவும் சொல்ற மாதிரி இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோ அப்புறமா இருந்துச்சு, ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. சில பொறுமையாக பார்க்குறவங்க பார்த்துருவாங்க. கொஞ்சம் ஸ்பீடாகவே இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் இதுவாக இருக்கும். இன்டர்வல் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. அது தெரில, நான் வந்து பார்த்தா தெரியும். ரொம்பனா படமே பிடிச்சிருந்துச்சுண்ணா, அதுதானா அது. அதாவது இந்த 2024ல நடக்கிறதுல இந்த சூர்யா நல்லா இருக்காரு. அதுல 2 பேருமே நல்ல ஈக்குவலா இருக்காங்க. இந்த படம் நல்லா தான் இருந்துச்சு. சூர்யான் ஆக்டிங் சூப்பராக இருக்குது. ஸோ இது எல்லாமே பிடிச்சிருக்கு எனக்கு. கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் நேர்பாட்டாக இருந்துச்சு. எல்லாமே பக்காவாக தான் இருந்துச்சு.
பிஜிஎம் டிஎஸ்பி சூப்பராக பண்ணியிருக்காரு. சிஜி நல்லா தான் இருந்துச்சு, ஏதோ குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. வெற்றியோட விஷுவல் சூப்பராக இருந்துச்சு. இன்ட்ரோ பிளாக் சூப்பராக இருந்துச்சு. அது 2 சூர்யாவையும் கிளைமேக்ஸில் சூப்பராக கனெக்ட் பண்ணி ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்க. அது செம்மையாக இருந்துச்சு. படம் சிவா சூப்பராக பண்ணியிருக்காரு. நான் ஒரு மாதிரி நடிச்சிருந்தேன், ஆனால் என்னுடைய லெவலே இது பண்ணுற அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. கெஸ்ட் ரோல் கார்த்தி சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஒருத்து நெருப்பு மாதிரி இருந்துச்சுண்ணா, அவர் சொன்ன மாதிரியே தான் நெருப்பு மாதிரி இருந்துச்சு. படமே பிடிக்கும்ண்ணா. சூர்யாண்ணா பயங்கரமா இருந்துச்சுண்ணா, சூப்பர். செகண்ட் ஹாஃப் நெருப்பு மாதிரி இருந்தது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைட்டா வெறுப்பா இருந்தது. அவ்வளவுதான். எதுவும் இல்லை ப்ரோ, எல்லாம் ஓகே தான். சூர்யா நல்லா நடிச்சிருந்தாரு. அதுதான் ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு. இந்த படம் நல்லா இருக்கு ப்ரோ, பெஸ்ட். அவ்வளவுதான் ப்ரோ. போதும். பிஜிஎம் டைட்டில் தான் ப்ரோ, பக்காவா இருந்துச்சு. எல்லாம் ஓகே தான். ஓரளவுக்கு குத்த காசுக்கு ஒர்த்தா? ஒர்த்து தான். தேங்க்யூ. படம் வேற லெவலில் ப்ரோ, சூப்பராக இருக்கு ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. கிளைமேக்ஸ் தான் ப்ரோ, கிளைமேக்ஸ் தான் வேற லெவலில் எடுத்துருக்காங்க. கிளைமேக்ஸ் இந்த மாதிரி எதிர்பார்க்கல நான். அந்த பாஸ்ட்டும் ப்ரெசென்ட்டும் கனெக்டிவிட்டி செம்மையாக அமைஞ்சிருக்கு, சூப்பராக இருக்கும். யார் ப்ரோ சொல்றது? அதெல்லாம் சொல்லியிருப்பான், அப்பெல்லாம் இல்லை ப்ரோ, சூப்பராக இருக்கு ப்ரோ. அது கனெக்டிவிட்டி தான் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் இன்ட்ரோ பிளாக் அதெல்லாம் செதுக்கிட்டாங்க, அப்படியே வரலாம். சூப்பராக இருந்தது ப்ரோ. பிஜிஎம் டிஎஸ்பி வேற லெவல் பண்ணியிருக்காரு ப்ரோ. டிஎஸ்பி நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தான் போச்சு, மிடில் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்கும். கிளைமேக்ஸில் வேற லெவல் பண்ணிட்டாங்க, செஞ்சுட்டாங்க. ஒரு அளவுக்குலாம் இல்லை ப்ரோ, வேற லெவலில் ப்ரோ வந்துட்டு. ஆமாம், பக்காவாக பண்ணிட்டாரு ப்ரோ. எதிர்பார்த்தவரை டபுளாக பண்ணியிருக்காரு கிளைமேக்ஸில்.